ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் ஆவியானுடைய தயவும் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவதாக. எப்பொழுதும் பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். அந்த வார்த்தை உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை புதுப்பிக்கும், விடுவிக்கும், குணமாக்கும், அபிஷேகிக்கும். தேவனுடைய மகத்துவமுள்ள ஆசீர்வாதத்தை உங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவனுடைய வசனம் கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை தேடும் போதெல்லாம் ஒரு புது பலன் உங்களுக்கு உண்டாகும். 20ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இந்த மகத்துவத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, ஒரு இராணுவம் அங்கு இருக்கிற லட்சக்கணக்கான குதிரை படைகள், யானை படைகள், ஒட்டகப் படைகள், இராணுவ படைகளை குறித்து தான் மேன்மை பாராட்டுவார்கள். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் தங்களிடத்தில் இருக்கிற அணுகுண்டுகளை வைத்துத்தான் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் சர்வ வல்லமை உள்ள உன்னத நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த அனுபவத்தை தாவீது கற்றுக்கொண்டார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 45 51 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளில் பாருங்கள். 6 லட்சம் இஸ்ரவேல் மக்களால் எதிர்க்க முடியாத கோலியாத் என்கிற ஒரு பெரிய மாம்ச மலை போன்ற மிருகத்தனமான ஒரு பெலிசிய இராணுவ வீரனை வாலிபனாக இருந்த கோலியாத் ஒரு சின்ன கூழாங்கல்லால் யெகோவா தேவனுடைய நாமத்தில், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நீ ஒழிந்து போவாயாக என்று சொல்லி அந்த கூழாங்கல்லை வீசும்போது அந்த தேவனுடைய உன்னதமான நாமம் அந்த மாம்ச மலையாக இருந்த கோலியாத்தை அழித்து போட்டது. அது முதற்கொண்டு தாவீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். ஆமென். அன்பானவர்களே, இந்த மகத்துவத்தை தான் இங்கே அவர் சொல்லுகிறார். ரதங்களை குறித்து மேன்மை அல்ல, குதிரைகளை குறித்து மேன்மை அல்ல, அணு ஆயுதங்களை குறித்து ஒன்றும் மேன்மை அல்ல. அது யாரையாவது வாழ வைக்கிறதா? எல்லாரையும் அழிப்பதற்குத்தான் அணு ஆயுதத்தை தயாரித்து வச்சிருக்கிறார்கள். அது என்ன மேன்மை இருக்கிறது? ஆனால் ஆண்டவராக இயேசுவினுடைய நாமம் பிசாசின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கிறது, வியாதியிலிருந்து மக்களை விடுவிக்கிறது, சாபத்திலிருந்து இயேசுவின் நாமம் ஜனங்களை விடுவிக்கிறது, பாவத்திலிருந்து இயேசுவின் நாமம் ஜனங்களை விடுவிக்கிறது, பரலோக அபிஷேகத்தை இயேசுவின் நாமம் நமக்கு கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமம் நமக்கு பிதாவின் சமூகத்தை கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தில் இருக்கிற பேய்களெல்லாம் நடுங்கும். பூமி முழுவதும் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் முழங்கால் போடுவார்கள். ஏன், பரலோகத்தில் இருக்கிற கோடி கோடியான தேவதூதர்களும் முழங்கால் போட்டு தேவனை ஆராதிப்பார்களாம். ஆண்டவருடைய இயேசுவின் நாமம் அவ்வளோ உன்னதமானது. என் அன்பான தேவ ஜனங்களே, இதைத்தான் தனது வாழ்க்கையில் மகிமையாக தாவீது கண்டதுனால என் கர்த்தருடைய நாமமே எங்களுக்கு மகா மேன்மையானது என்று சொல்லுகிறார். அணுகுண்டு சாதிக்க முடியாதது, துப்பாக்கி சாதிக்க முடியாதது, இயேசுவின் நாமம் சாதித்து கொண்டு வருகிறது இந்த உலகத்தில். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு உலக வரலாற்றில், நாடுகளில் எத்தனை கலவரங்கள், எத்தனை போர், இதெல்லாம் ஆயுதங்களால் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் பெயரை ஒருவன் விசுவாசிக்க ஆரம்பித்தால் முதலாவதாக அவன் புனிதனாக மாறுகிறான், மனிதனாக மாறுகிறான். அவன் அபிஷேகம் பெற்றவனாக, ஆசீர்வாதம் பெற்றவனாக, சமாதானம் உள்ளவனாக, மகிழ்ச்சி உள்ளவனாக, உத்தமம் உண்மையும் உள்ளவர்களாக மாறுவார்கள். என் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த பரிசுத்த உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். தாவீதை போல நாங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மைகளை காட்டிலும் கர்த்தராக இயேசுவின் நாமம், அதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி, நாமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அனுதினமும் கர்த்தர் நாமத்தை மேன்மை பாராட்டுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மையே உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவாக நீர் எங்களுக்கு மீட்பாக, ரட்சிப்பாக, விடுதலையாக, சுகமாக, ஆசீர்வாதமாக, அபிஷேகமாக நீர் கொடுத்ததற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திற்கு சர்வலோகமும் ஆண்டவரை கீழ்ப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
அந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் என்றைக்கும் உயர்த்தி மகிமைப்படுத்த ஆராதிக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.